அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தி யூனிவர்ஸ் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானதுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே வெற்றி பெறணும், ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கும்போது உங்களுக்கு வெற்றிகள் வரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அதில் சில பேருக்கு எடுத்த முயற்சியில் உடனே வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் அதில் எப்பயுமே தோல்வி 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 அப்படிங்கிறது தான் வரும். நாளை நான் மேற்கொள்ள போகும் முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வி கிடைக்குமா, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது ஒரு வெற்றிலையை பயன்படுத்தி நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியுமா? அது எப்படி? நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே சொல்லி வச்ச ஒரு பழமையான முறை தான் இந்த ஒரு பதிவு. இப்போ நம்ம இதில் வெற்றிலையை பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெற்றிலைக்கு இன்னொரு பேர் வெற்றி இலை அப்படின்னு பொருள் இருக்குது. 5 ரூபாய்க்கோ அல்லது 10 ரூபாய்க்கோ காசு கொடுத்து கடையில் வாங்கிக்கலாம். கடைக்காரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிலை கொடுப்பாரு. எத்தனை வெற்றிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில் நம்ம சொல்லக்கூடாது. இந்த 5 ரூபாய்க்கு வெற்றிலை தேவை அப்படின்னு கேட்டால் போதும், அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த வெற்றிலை வாங்கி நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒற்றைப்படையில் உங்கள் கைக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு வேளை உங்களுக்கு இரட்டைப்படையில் வெற்றிலை வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் காரியத்தடை அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் பழங்காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், நிறைய காரிய தடைகள் இருக்கும். அடுத்து எடுக்கக்கூட முயற்சியிலையாவது நான் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். சரி, வெற்றியிலே ஒற்றைப்படியில் விட்டால் நான் ஜெயிக்கிட்டு விடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறீங்களே, அப்போது இரட்டைப்படையில் வந்தால் காரிய தடை வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மாறி மாறி நம்ம எப்பயுமே வாங்கிக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னும் உங்களுக்கு டவுட் இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் வாங்கிய வெற்றிலையிலிருந்து ஒரு வெற்றிலையை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. அதில் 3 மிளகு வச்சு மடுத்து ஒரு நூல் போட்டு கட்டி பூஜை அறையில் வச்சு விடுங்க. நீங்கள் எடுக்கக்கூட முயற்சிகளில் தோல்வி வரக்கூடாது அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா 3 நாள் கழித்து இந்த வெற்றிலை பொட்டலத்தை அப்படியே கொண்டு போய் தண்ணீர்லேயோ அல்லது ஏரி குளங்களிலேயோ நீங்கள் போடணும். தண்ணீர், அதாவது நீங்கள் தண்ணீர் பாங்கான இடம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல, மனிதர்கள் அதிகமாக நடமாடாத ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இடத்துல கொண்டு போய் போட்டு விடணும். அப்படி நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். அடுத்த வாரம் இன்டர்வியூ இருக்குது. அடுத்த வாரம் திருமணத்திற்காக வரன் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு சில இன்டர்வியூ இருக்குது. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டி இருக்குது. இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே வரும். அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மேலே சொன்ன அந்த முறையை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். இதை நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. தேவை என்பவர்கள் இதை முயற்சி பார்த்துக்கலாம். அதுக்காக முழுசாக இதையே நம்பி இரட்டைப்படையில் வெற்றிலை விட்டது, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு உடைஞ்சு போகக்கூடாது. கடவுள் வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டி கொடுப்பதற்காக இது ஒரு பரிகாரமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் தைரியத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த பதிவை குறிப்பாக எதுக்காக போடுறேன் அப்படின்னா என்னுடைய சக நண்பர்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லும்போதும் அவங்க இதை பண்ணி அவங்களோட லைவான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் கடைக்கு போங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வெற்றிலையை வாங்குங்க. உங்களுக்கு எப்படி அந்த வெற்றிலை வருது அப்படிங்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள். அது கூட சேர்த்து நான் சொன்ன இந்த பரிகாரத்தையும் செஞ்சு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் என்ன ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்னும் ஒரு அருமையான அற்புதமான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.